பணக்காரர்களும் அரசர்கள் மட்டும்தான் கோயில் கட்டணுமா என்ன? மிகவும் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வடக்கு கோபுரத்தை கட்டினது நம்மள மாதிரி ஒரு சாமானியரான அம்மணி அம்மா. முதல்ல திருவண்ணாமலைக்கு வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய வடக்கு கோபுரமே அங்க கிடையாது. வெறும் அஸ்திவாரம் மட்டும் போட்டு அது எழுப்பப்படாம அப்படியே இருக்கு. இறைவனுக்கு தெரியும் இல்லையா யாரை வச்சு இந்த கோயிலை கட்டணும், அவர் அப்படி தேர்ந்தெடுத்தவங்க தாங்க அம்மணி அம்மாள். இவங்க வந்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லார்கிட்டையும் நன்கொடை வாங்கி இந்த கோயில் கோபுரத்தை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது 5ஆம் நிலை வரைக்கும் வந்துருச்சு. ஆனா அதுக்கு மேல அவங்கள்ட்ட பணமே இல்லை. அப்புறம் மைசூர் மகாராஜா கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வர்றாங்க. 6, 7, 8ஆம் நிலையும் கட்டிடுறாங்க. அதுக்கு மேல சுத்தமா பணமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. மிகவும் துயருற்று அவங்க படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கப்போ கனவுல சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நீ கட்டுறதுக்காக கவலைப்படாத, யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு விபூதியை ஊதியமாக கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த விபூதியை வாங்கிட்டு போனவங்க அடுத்த நாள் போய் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த விபூதி எல்லாமே பணமா மாறி அதிசயம் நிகழ்ந்திருக்குங்க. கிழக்கு கோபுரத்துக்கு சமமா அதே அளவுல இதையும் கட்டி முடிச்சிருக்காங்க. இது மாதிரி இன்னும் கோயில் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.